ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முன்னெல்லாம் சமையல் பெருசா தெரியாதப்பலாம் பார்த்தீங்கன்னா, கீரை கடையல் அதுவும் முருங்கைக்கீரை கடையலுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பருப்பு வேக வைக்கும்போதே நான் அப்படியே போட்டுடுவேன். முருங்கைக்கீரையும் சேர்த்தாப்புலயே நான் வேக போடுவேன். அப்போ பருப்பும் வேகாது, முருங்கைக்கீரையும் சல்லுன்னு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப எப்படி செய்றேன்னு பாருங்க. அத சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை கடையல், சால்மன் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் நேத்து வச்ச குழம்புல அதுவும் காரக்குழம்பு மாதிரி வச்சிருந்தேன் இல்லையா? கோவக்காய் போட்டு. அதில ஜஸ்ட் மீன மட்டும் ஆட் பண்ணி மீன் குழம்பா மாத்திட போறேன். இப்போ கீரை கடையலுக்கு குக்கர்ல பாசிப்பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூளு, உப்பு. குக்கர்ல ஒரு 3 விசில் வந்த உடனே குக்கர் அடங்குனதுக்கப்புறம் முருங்கைக்கீரைய உருவி வச்ச முருங்கைக்கீரைய நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதோட சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக போடுங்க. இதுக்கு விசில் வைக்கணும்னு தேவை கிடையாது. ஒன்ஸ் முருங்கைக்கீரை வெந்ததுக்கப்புறம் அத கடையறதுக்கு இந்த மாரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட மத்து இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க. எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தாளிப்பு தான். சீரகம், கடுகு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிட்டா சூப்பரான கீரை கடையல் ரெடி. அடுத்தது சால்மன் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ்ஷை எல்லாம் பச்சையாகவே சாப்பிட்றாங்க. அந்த டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம இந்தியன் ஸ்டைலில் வறுத்து சாப்பிட்டா தான் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் நிறைய எண்ணெய் விட்டு வறுப்பேன். ஆனால் பார்த்தா நம்ம ஊற்றுற எண்ணெயை விட டபுள் மடங்கு எண்ணெய் அதில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சும்மா அந்த தவாவில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் மட்டும் லைட்டாக இப்படி தோசைக்கு ஊற்றுவோம் இல்லையா? அந்த மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு நல்லா டர்ன் பண்ணி விட்டு எடுத்தோன்னா செமையாக இருக்கும். இந்த மீன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மீன் பொரிக்கும் போதே அதில் நல்லா எண்ணெய் விடும் அதுலேருந்து. ஸோ அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். முருங்கைக்கீரை உருவினேன் இல்லையா? அதில் முக்கால்வாசி கீரை கடையலுக்கு போட்டுட்டேன். எனக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி தோட்டி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக வெங்காயம், பூண்டு போட்டு வதக்கிட்டு கீரையை துவட்டிட்டு இல்லை கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்கியாச்சு. என்னென்னலாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பு மீன் குழம்பா மாறிடுச்சு. கொஞ்சமாக கீரை துவட்டல், கீரை கடைசல், முருங்கைக்கீரை நல்லா எந்த அளவுக்கு கடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சால்மன் ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.